ஹாய், ஹலோ மக்களே! எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சுரேஷ் பேசுறேன். ஆஃப்டர் லாங் பேக் இந்த வீடியோ நான் போடுறேன். இது வந்து பெங்களூர் டூ கோயம்புத்தூருடைய ட்ராவல் தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏர்லி மார்னிங் போலான்னு ஒரு பிளான் பண்ணதாங்க இந்த இந்த ட்ரிப்பு. ஸோ யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நைட் அண்ட் ஈவினிங் ஹவர்ஸ்ல போம்போது ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும். ஸோ அது இப்ப இருக்க கண்டிஷனுக்கு ரொம்பவே டிராஃபிக்கா இருக்கு. ஸோ அதனால மார்னிங் போலான்னு பிளான் பண்ணி, இந்த மார்னிங் ஏர்லி மார்னிங் ஒரு 4:00 போலான்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பெங்களூர் டு கோயம்புத்தூர். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஓரளவு டிராஃபிக் ரொம்ப கம்மியாக வந்தது. ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. ஓரளவு சொல்லலாம். ஸோ இனிஷியலாக நான் கிளம்பி போகும்போது ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. இந்த கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம ட்ரைவ் பண்ணுற மூடு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ எந்த ஒரு கசகசன்னு இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல மூடு. ஸோ பெட்ரோல் எங்கே போடுறதுன்னு பிளான் பண்ணிட்டே இருந்தேன். கரெக்டாக ஒசூர் வந்ததுங்க. ஸோ ஒசூரில் தான் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணேன். ஸோ பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்ட் பண்ணேங்க. ஸோ நல்ல கிளைமேட்டு. ஸோ
எனக்கு மேலே ஸ்கைலாம் பார்க்கும்போது ரொம்ப மார்னிங் ஹவர்ஸ்னால அந்த ஸ்கை வந்து பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த நேச்சர் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ என்னென்னா, இப்போது பெங்களூர் டு சேலம் போகிற அந்த ரூட் எல்லாமே ரோடு போட்டிருக்கனால பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் அதுக்குடைய ஒர்க்ஸ் நடந்ததுனால அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பீட் பிரேக்ஸ் இருக்கும். நம்ம நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணிவிட்டு சர்வீஸ் ரோட்டில் போகிற மாதிரி இருக்கும் வண்டி. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரோட்டில் ஆகிட்டு இருக்குனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி ஸ்லோவாக போய் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. இன்னும் அந்த ரோட் ஒர்க் முடியறதுக்கு இன்னும் எவ்வளோ நாளாகவும் தெரியல. ஸோ யூஸ்வலாக போகிற டைம் விட இது வந்து கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாக, அதாவது டிராஃபிக்காக இருந்ததுன்னா நமக்கு இன்னும் ரொம்ப டைம் ஆகும். டிராஃபிக் இல்லை அப்படின்னா நம்ம ஓரளவு எக்ஸெப்ட் பண்ண டைமுக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போது நான் வந்து கிருஷ்ணகிரி வந்து ரீச் ஆகிட்டேன். ஒருவேளை கிருஷ்ணகிரி ரீச் ஆகிட்டாங்க. கிருஷ்ணகிரியிலேருந்து தருமபுரி போயிட்டுருக்கேன். என்னோடய ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 80 km ஸ்பீட் தான் போவேன். அப்படியே போனாலும் மேக்ஸிமம் 90 வரைக்கும் டச் பண்ணுவேன். அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ தூக்கம் வரனா நான் என்ன பண்ணேன், ஒரு ஓரமாக வண்டி நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சு அப்புறம் தான் போனேன். ஸோ நான் ரொம்ப அவசரமாக வந்து அவ்வளோ அவசரமாக போய் நம்ம எதுவும் பண்ண போகிறோம் இல்லை. அதனால் எப்போவுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவேன். இன்னும் ட்ரை பண்ணும்போது தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கிடுங்க ஓரமாக, அதாவது வண்டியை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு 10-15 மினிட்ஸ் தூங்கிட்டு அப்புறமா போங்க. தூக்கத்துலேயே போனால் நமக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா தேவையில்லாமல் இன்சிடென்ட்ஸ் ஏதாவது ஆகக்கூடிய வாய்ப்புகளே வரும். ஸோ நம்மளோட கவனம் செய்துவாங்க. ஸோ இது வந்து நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, எனக்கு சின்னதாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. பட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் வந்து அதாவது நீங்கள் இது எப்போ போனாலுமே ட்ரைவ் பண்ணும்போது தூக்கம் வந்துச்சுன்னா ஒரு ஓரமாக நிப்பாட்டி தூங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நானே வந்து எடுத்துக்கிட்டேன். அதனால் வந்து இந்த டைம் போகும்போது எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சது. தூங்கிட்டேன். அடுத்து ஸ்டார்ட் பண்ணி திரும்பி வண்டி ஓட்டினேன். ஸோ இது வந்து கண்டினியூஸாக இந்த ட்ரிப் முடிகிற வரைக்கும் இந்த விஷயத்தை பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக அந்த வண்டி ஓட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக கிடையாது. ரொம்ப நார்மலாக ரிலாக்ஸ்டாக வண்டி ஓட்டினேன். ஸோ அது ரொம்ப நாள் ஹாப்பியாக இருந்தது. வெற்றிகரமாக தருமபுரி வந்துட்டாங்க. இப்போ தருமபுரிக்கு அடுத்தது ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிருக்கோம், அப்படின்னா தோப்பூர். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் தோப்பூர்னாலே வந்து டேஞ்சரஸான ஒரு ஏரியா. ஸோ நம்ம வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ்னால இன்சிடென்ட்ஸ்னால பேப்பர்லையும் டிவிலையும் பார்த்துட்டே தான் இருக்கும். ஸோ பட் இந்த டைம் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறையா செக்யூரிட்டி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம கார் தனியாக போக ஒரு ட்ராக்கும், லாரிக்கு போக ஒரு ட்ராக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒலிபெருக்கி, அதாவது கோஸ்டில் வந்து ஒலிபெருக்கி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை வந்து நம்ம சேஃப் பண்ணுறாங்க நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க போக்குவரத்து துறையில், ஹைவே டிபார்ட்மெண்ட். ஸோ இது ரொம்பவுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம அங்கேருந்து வரும்போது எவ்வளோ சேஃபாக போகணுன்றதை ரொம்ப கவனமாக வச்சுருந்தாங்க. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, வழக்கமாக அந்த ஏரியாவில் எப்போவுமே நமக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும். பட் இந்த தடவை நான் போகும்போது
ஏதோ ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆச்சு. ஸோ 20 மினிட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸுக்கு வந்து டிராஃபிக். ஸோ அந்த வீடியோ இதில் பார்ப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வண்டி நிப்பாட்டியாச்சு. எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ நான் இறங்கி போய் திரும்பி ஒரு பக்கத்தில் இன்னொரு வண்டியில் முன்னாடி போய் கேட்கணும் சொன்னேன். இல்லை அந்த வண்டி பிரேக் டவுன் ஆக. ஸோ லக்கிலி ஒரு 20 மினிட்ஸ் சரியாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் டிராஃபிக் கிளியர் ஆச்சு. ஸோ எப்படியும் நம்ம சேலம் ரீச் ஆகிற வரைக்கும் இந்த டிராஃபிக் அப்படியே கன்வீனியன்ட்டாக தான் இருந்தது. டேஞ்சரான ஒரு ஏரியாவை தாண்டி சேலம் போயிட்டுருக்கேன் நான். ஸோ இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவரில் நான் ரீச் ஆயிடுவேன் சேலம்.
சேலம் ரீச் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போய் சாப்பிட்லான்னு ஒரு கடை தேடிட்டு இருந்தேன் சைடில். ஸோ அப்படியே கொஞ்சம் தேடிகிட்டே போனேன். பட் ஐ கேன் சி ஒன் ஹோட்டல். தோசை ஆர்டர் பண்ணேன், ஆனியன் தோசை ஆர்டர் பண்ணேன். பயங்கர போய் சாப்பிட்டாச்சு. ஸோ பில் எவ்வளோன்னு பார்த்தாக்கா ஒரு ஆனியன் தோசை வந்து 160 rupees போட்டிருந்தாங்க. 116 ரூபா போட்டிருந்தாங்க. ஹோட்டல் இஸ் குட் ஆம்பியன்ஸ், நல்லா இருந்தது. பட் அந்த காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ இந்த வெளியில் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஜாஸ்தி. மக்களே, கடைசியாக நம்ம ஊருக்கு வந்தாச்சு, கோயம்புத்தூருக்கு. நீலாம்பூர் பைபாஸ் ரீச் ஆகிட்டேன். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டாட்டா பை பை. உங்கள் கோவை சுரேஷ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.